ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? 5 வினாடி மட்டும் தரும் ஏஐ வீடியோ டூல்களால் சலிச்சிட்டீங்களா போல. நானும் அந்த பிரச்சனையை எதிர்க்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அசத்தலான சொல்யூஷனை பத்தி சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நான் உருவாக்குன வீடியோ பாருங்க. They ask you to run their race, on their track, at their speed. அதோட பேரு movieflow.ai. இந்த டூல் என்ன பண்ணும்னா 3 நிமிடம் நீளமான சினிமேட்டிக் வீடியோவை இலவசமாகவே உருவாக்கி தரும். அதுவும் மியூசிக் வீடியோ, விளம்பரம், அனிமே ஸ்டைல் வீடியோ எல்லாமே ரெடிமேட் டெம்ப்ளேட்டுகளோட. இந்த வீடியோ முழுசும் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். அதனால இப்பவே வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. சரி, நேரம் வேஸ்ட் பண்ணாம ஆரம்பிக்கலாம். முதல்ல movieflow.ai என்ன என்பதை தெரிஞ்சுக்குவோம். movieflow.ai என்பது ஒரு முற்றிலும் இலவசமான ஏஐ வீடியோ ஜெனரேட்டர் டூல். மத்த ஏஐ டூல்ஸ்லாம் என்ன பண்ணும்னா 5 வினாடி மட்டும் வீடியோ கொடுத்துட்டு உடனே பணம் கேட்கும். ஆனா movieflow வித்தியாசமானது. இந்த டூல் 3 நிமிடம் வரை நீளமான வீடியோவை இலவசமாகவே தருது. அதுல முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல் அம்சம் ஏஜென்ட் மோட். இது என்னன்னா, நீங்க சொல்றத ஏஐ கேட்டுக்கிட்டு முழு வீடியோவையும் தானாவே உருவாக்கி தரும். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க ஐடியாவை 4 அல்லது 5 வரியில எழுதி கொடுக்கணும், அவ்வளவுதான். ரெண்டாவது அம்சம் இன்ஸ்பிரேஷன் லேப். இந்த லேப்ல என்னென்ன இருக்குன்னா, நேரட்டிவ், கமர்ஷியல், மியூசிக் வீடியோ, எஜுகேஷன், 2D அனிமே, 3D அனிமே மாதிரி பல வகை ரெடிமேட் டெம்ப்ளேட்டுகள் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்க உடனே வீடியோ பண்ண ஆரம்பிக்கலாம். மூன்றாவது அம்சம், இது இலவசம். ஆனா இலவசத்துல ஒரு வாட்டர்மார்க் வரும். அந்த வாட்டர்மார்க்கை நீக்கணும்னா வணிக பயன்பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கட்டணம் கொடுக்கணும். ஆனா நீங்க கற்றுக்கொள்வதற்கும் டெஸ்ட் பண்றதுக்கும் இலவசமாவே பயன்படுத்தலாம். இப்போ முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இலவசத்துல வாட்டர்மார்க் இருக்கும், அதை போக்கணும்னா பணம் கட்டணும். இதை மறந்துடாதீங்க. இப்போ நாம ஏஜென்ட் மோடை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, ரெஜிஸ்ட்ரேஷன். movieflow.ai வெப்சைட்டுக்கு போங்க. அங்க உங்க கூகுள் அக்கவுண்ட் வச்சு சைன் அப் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் உடனே இலவசமாவே 3 நிமிடம் வீடியோ ஜெனரேஷனை ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 2, ஏஜென்ட் மோட எப்படி யூஸ் பண்றது? முதல்ல உங்க யோசனைய விரிவா எழுதுங்க. என்னென்ன எழுதணும்னா, கதாபாத்திரங்கள், இடம், கலர் டோன், மூட், விஷுவல் ஸ்டைல் இதெல்லாத்தையும் 4ல இருந்து 5 வரிகள்ல எழுதிடுங்க. எவ்வளோ விரிவா எழுதுறீங்களோ அவ்வளோ நல்ல வீடியோ வரும். அடுத்து மொழியை தேர்வு செய்யுங்க. தமிழ் அல்லது ஆங்கிலம் எது வேணும்னாலும் தேர்வு செய்யலாம். பெரும்பாலும் ஆங்கிலத்துல தான் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அடுத்து வீடியோ நீளம் மற்றும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுங்க. யூடியூப் ஷார்ட்ஸுக்கு 9:16, சாதாரண யூடியூப் வீடியோக்கு 16:9, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ஸுக்கு 1:1 மாதிரி தேர்வு செய்யுங்க. எல்லாம் செட் பண்ணிட்டு கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏஐ உடனே உங்க வீடியோவை ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்டெப் நம்பர் 3, எடிட் செய்வது எப்படி? வீடியோ ஜெனரேட் ஆனதும் எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அங்க நீங்க 2 விதமா மாற்றம் செய்யலாம். ஒன்னு, நீங்களே மேனுவலா காட்சிகளை மாத்தலாம், ட்ரிம் பண்ணலாம், கலர் சேஞ்ச் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். 2, செட் மூலமா ஏஐக்கு கட்டளைகள் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு கலர் கொஞ்சம் வார்ம் ஆக்கு, கேமரா மூமெண்ட் ஸ்லோவாக்கு மாதிரி சொன்னா ஏஐ அதை செஞ்சு தரும். எல்லா எடிட்டிங்கும் முடிஞ்சதும் எக்ஸ்போர்ட் பட்டனை அடிச்சு வீடியோவை டவுன்லோட் செய்து கொள்ளுங்க. அவ்வளவுதான், உங்க வீடியோ ரெடி. இப்போ நாம இன்ஸ்பிரேஷன் லேப் பத்தி பார்க்கலாம். இந்த லேப் என்னன்னா, ரெடிமேட் டெம்ப்ளேட்டுகளோட ஒரு கலெக்ஷன். இதுல 6 வகை பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். முதல் பிரிவு நேரட்டிவ். இது கதை சொல்லும் வீடியோக்களுக்கு. உங்களுக்கு ஒரு கதை இருந்தா அதை இந்த டெம்ப்ளேட் வச்சு பண்ணலாம். ரெண்டாவது பிரிவு கமர்ஷியல். இது விளம்பர வீடியோக்களுக்கு. உங்க ப்ராடக்ட அல்லது சர்வீஸை ப்ரொமோட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். மூன்றாவது பிரிவு மியூசிக் வீடியோ. இது பாட்டு வீடியோக்களுக்கு. உங்களுக்கு ஒரு சாங் இருந்தா அதுக்கு விஷுவல்ஸ் பண்ண இதை யூஸ் பண்ணலாம். நான்காவது பிரிவு எஜுகேஷன். இது கல்வி சம்பந்தமான டியூட்டோரியல்கள், விளக்கங்களுக்கு. ஐந்தாவது 2D அனிமே. இது 2D அனிமே ஸ்டைல் வீடியோக்களுக்கு. அனிமே விரும்பிகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆறாவது 3D அனிமே. இது 3D அனிமே ஸ்டைல் வீடியோக்களுக்கு. ரியலிஸ்டிக் லுக்கிங் அனிமே கான்டென்ட் பண்ண இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு வேண்டிய டெம்ப்ளேட்டை தேர்வு செய்யுங்க. அதுக்கு கீழே ட்ரை திஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து ப்ராம்ப்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் பகுதியை பாருங்க. அங்க என்னென்ன விவரங்கள் கேக்குதோ அதை எழுதி கொடுங்க. ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுக்கும் வேற வேற ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லா டீடைல்ஸும் கொடுத்ததும் கிரியேட் பட்டனை அடிங்க. ஏஐ வீடியோவை ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சில நிமிஷங்கள்ல உங்க ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ ரெடி.
இது பிரமாதமா இருக்கும். இப்போ ஒரு AI மியூசிக் வீடியோ எப்படி உருவாக்குறதுன்னு டெமோ பார்க்கலாம். ஸ்டெப் 1, மியூசிக் வீடியோ டெம்ப்ளேட்டுக்கு போங்க. அங்க பல ஸ்டைல்கள் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை எடுங்க. ஸ்டெப் 2, ப்ராம்ப்ட் பகுதியில இந்த விவரங்களை கொடுங்க. முதல்ல பாடல் நீளம், உதாரணத்துக்கு 60 வினாடிகள் அல்லது 2 நிமிடங்கள் மாதிரி. அடுத்து கான்செப்ட், உதாரணமா காதல் கதை, பிரேக்கப் சாங், பார்ட்டி வைப்ஸ், சோகமான விஷயம் மாதிரி உங்க சாங்குக்கு என்ன மூட் பொருத்தமோ அதை சொல்லுங்க. அடுத்து விஷுவல் மோட்டிவ்ஸ், என்ன மாதிரி காட்சிகள் வேணும்னு சொல்லுங்க. உதாரணமா கடற்கரை, சூரிய அஸ்தமனம், நகரத்து தெருக்கள், காட்டுப்பகுதி மாதிரி. கடைசியா ஸ்டோரி பீட்ஸ், உதாரணமா ஹீரோ ஹீரோயினை சந்திக்கிறான், அப்புறம் பிரிஞ்சிடுறாங்க, கடைசில மறுபடியும் சேர்றாங்க மாதிரி சிம்பிளா சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க உபயோகிக்கும் மியூசிக் உங்களோடதா இருக்கணும் அல்லது ராயல்டி ஃப்ரீ மியூசிக்கா இருக்கணும். இல்லனா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். எல்லாம் கொடுத்ததும் கிரியேட் பட்டனை அடிங்க. சில நிமிஷங்கள்ல உங்க AI ஜெனரேட்டட் மியூசிக் வீடியோ ரெடி. இது பிரமாதமா இருக்கும். அடுத்து AI ஆட் வீடியோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். விளம்பர வீடியோ பண்றதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸ்டெப் 1, கமர்ஷியல் டெம்ப்ளேட் பிரிவுக்கு போங்க. உங்க ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ்க்கு ஏத்த ஸ்டைலை தேர்வு செய்யுங்க. ஸ்டெப் 2, ப்ராம்ப்ட்ல இந்த விவரங்களை கொடுங்க. முதல்ல தயாரிப்பு பெயரையும் USP ஆகிய யூனிக் செல்லிங் பாயிண்ட்டையும் சொல்லுங்க. உங்க ப்ராடக்ட் என்ன ஸ்பெஷல்னு சொல்லணும். அடுத்து ப்ராப்ளம் டு சொல்யூஷன், என்ன பிரச்சனையை தீர்க்குதுன்னு சொல்லுங்க. உதாரணமா காலை நேர அவசரத்துக்கு இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் சரியான தீர்வு மாதிரி. அடுத்து கால் டு ஆக்ஷன், இப்போதே ஆர்டர் செய்யுங்கள், இன்றே ட்ரை பண்ணுங்க, லிமிடெட் ஆஃபர் மாதிரி. அடுத்து கீ விஷுவல்ஸ், என்னென்ன காட்சிகள் வேணும்னு சொல்லுங்க. ப்ராடக்ட் ஷாட், ஹாப்பி கஸ்டமர்ஸ், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரி. உங்ககிட்ட லோகோ அல்லது பிராண்ட் கலர்ஸ் இருந்தா அதையும் அப்லோட் செய்யுங்க. எல்லாம் முடிஞ்சதும் கிரியேட் அடிங்க. 15 இருந்து 30 வினாடிகள்ல ஒரு பக்கா விளம்பரம் ரெடி. They ask you to run their race, on their track, at their speed, a performance for an invisible crowd. இப்போ நாம மிக மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அது என்னன்னா காப்புரிமை தவிர்க்கும் வழிகள். முதல் விஷயம், எப்பவும் உங்கள் சொந்த குரலை பயன்படுத்துங்க. வேற யாரோட குரலையும் காப்பி பண்ணாதீங்க. இரண்டாவது விஷயம், உங்கள் சொந்த படங்கள் மற்றும் வீடியோக்களை யூஸ் பண்ணுங்க. இல்லனா Unsplash, Pixels, Pixabay மாதிரி ராயல்டி ஃப்ரீ சைட்ஸ்ல இருந்து மட்டும் எடுங்க. மூன்றாவது விஷயம், உங்க சொந்த ஸ்கிரிப்டை எழுதுங்க. வேற யாரோட கான்டென்ட்டையும் வேர்ட் பை வேர்ட் காப்பி பண்ணாதீங்க. நாலாவது விஷயம், பேக்ரவுண்ட் மியூசிக்கு யூடியூப் ஆடியோ லைப்ரரி அல்லது எபிடெமிக் சவுண்ட் மாதிரி ராயல்டி ஃப்ரீ மியூசிக் லைப்ரரிகளை மட்டும் பயன்படுத்துங்க. அஞ்சாவது விஷயம், வாட்டர் மார்க் பத்தி தெரிஞ்சிருங்க. இலவசத்துல வாட்டர் மார்க் இருக்கும், வணிக உபயோகத்துக்கு வாட்டர் மார்க் நீக்க அப்கிரேட் பண்ணணும். ஃபேர் யூஸ் பாலிசிக்கு வருவோம். கல்வி நோக்கத்துக்கு மூல வீடியோவை சிறிது பயன்படுத்தலாம், ஆனால் எப்பவும் உங்களுடைய சொந்த விளக்கம் சேர்த்து கிரெடிட் கொடுக்கணும். சரி நண்பர்களே, முடிவா சொல்லிடுறேன். MovieFlow.ai மூலம் இலவசமாவே 3 நிமிடம் நீளமான சினிமேட்டிக் வீடியோக்களை நீங்க உருவாக்கலாம். ஏஜென்ட் மோட், இன்ஸ்பிரேஷன் லேப், அத்தனை டெம்ப்ளேட்டுகளும் உங்க கையில. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி AI டூல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல ஸ்கிரிப்ட் எழுதுறது முதல் ஷார்ட் லிஸ்ட் பண்ற வரைக்கும் முழு ஒர்க் ஃப்ளோவை காட்டுவேன். கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.